வணக்கம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி பல வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து அதை ஒரு முக்கியமான பகுதியாக அந்த மாதிரி எடுத்தேன். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர்டாக பாடமாக பண்ணோன்னா அதை நம்ம தனியாக லெசன்ஸ்னே போட்டு அது பண்ணணும். அதை பின்னாடி செய்வோம். ஏன்னா அது ஒரு பெரிய வேலை. அதுக்கு நானே இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் நான் அப்பப்போ போடுற வீடியோ வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓரளவுக்கு லக்னம் ராசி நம்ம இப்போ இது வரைக்கும் போட்டதை பார்த்தாலே உங்களுக்கு இப்போ லக்ன ராசி எதுன்னு பார்க்க தெரியும். அதை நான் என்ன ஒன்றாம் வீடுனா என்ன ராசினா என்னென்னு தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பயனுள்ள தகவல், அது பயன்பாடு இருக்கணும். அந்த மாதிரி தகவலாக சொல்கிறேன். இன்றைக்கி அந்த விதத்தில் பொருத்தம் பார்க்குறதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள். பொருத்தம் பார்க்குறது 10 பொருத்தம் 10 பொருத்தம் ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லா நட்சத்திரத்துக்கும் வராது. பட் முக்கியமாக எதை பார்க்கணும்னா ரஜ்ஜு பொருத்தம், ரஜ்ஜு தட்டக்கூடாது, அது கட்டாயம் பார்க்கணும். யோனி பொருத்தம் இருக்கணும், யோனி பகையாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் கணப்பொருத்தம், அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இது மூணும் சரியாக இருக்குது, 6 பொருத்தத்துக்கு மேலே இருக்கனாலே நல்லா தான் இருக்கும். இது ஒன்று. பட் இதையெல்லாம் விட ஜாதகத்தில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், சந்திரனும் கேதுவும் எந்த வீட்டிலும் சேர்ந்து இருந்தால் அது கொஞ்சம், அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அது வந்து கொஞ்சம் பொருத்தத்துக்கு பிரச்சனை. அதே பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்து நம்ம செவ்வாதசத்தை மட்டும் பேசணும், இதுவும் பார்க்கணும். அதே பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்து கெட்டி கொடுக்கும் கல்யாணம் முடிக்கும்போது பிரச்சனைகள் பெருசாக வராது. இல்லைன்னா அது அந்த திருமண நிலைக்கிறதுலையும் பிரச்சனை வரும். அதனால் சந்திரனும் கேதுவும் எந்த வீட்டிலாவது சேர்ந்து இருந்தாலோ, சூரியனும் செவ்வாயும், அது எந்த வீடாக இருக்கட்டும், அது 7-8 இருந்தால் ரொம்ப மோசம். மற்ற வீடுகளில் இருந்தாலும் அது பாதகத்தை செய்யும். அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகமாக பார்த்து முடிக்கிறது நல்லது. இது ஒன்று. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, அதனால் பார்க்கலாம். சுத்தமாக இருக்கிற அர்த்தம் என்னென்னா அந்த வீடுகளில் எந்த கிரகமும் இல்லைன்னு மட்டும் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இப்போ சப்போஸ் 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இல்லை, 8ஆம் வீட்டும் ஒரு கிரகம் இல்லை, நல்லது. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி கெடாமல் இருக்கணும். 7ஆம் வீடு சுத்தமாக இருக்கிறதுனா அதில் கிரகம் ஒன்றுமே இல்லை, சந்தோஷம். அதோடு சேர்த்து அந்த 7ஆம் வீட்டு அதிபதி, அந்த வீட்டுக்குரிய கிரகம் வந்து கெடாமல் இருந்தால், கெடாமல் இருக்குன்னா என்ன, அவர் பகை வீட்டில் இல்லாமல் இருக்கணும், அஸ்தாங்க தோஷம் அடையாமல் இருக்கணும். அஸ்தாங்க தோஷம் சூரியன் பக்கத்தில் இல்லாமல் இருக்கணும், சந்திரன் பக்கத்தில் இருக்கலாம். கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்கள் சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கலாம், சந்திரனோடு சேர்ந்து இருக்கலாம். அப்புறம் இது சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்கலாம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அஸ்தாங்க தோஷம்னு சொன்னோம். நீசம் அடைந்திருக்கக்கூடாது, உச்சமடைவது நல்லது. பகை வீட்டில் 6, 8, 12 மறைந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இருந்தால் அது சுத்த ஜாதகம், 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். வெறும் கிரகம் எல்லாம், அதனால் அது சுத்த ஜாதகம்னு எடுக்கக்கூடாது. பட் அதையெல்லாம் விட இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முக்கியமான ரஜ்ஜு தட்டாமல் இருக்கணும். அது ஜோசியத்தை கேட்கணும். முக்கியமாக ரஜ்ஜு தட்டுதுன்னு சொன்னாங்கன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பேர், நீடித்து இருக்கணுங்கிறது அதெல்லாம் தேவை. அது மட்டும் இல்லை, சிம்பிளாக பார்க்குறது ராசி, பெண் ராசி ஆண் ராசி 2 பேருக்கும் உள்ளது 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6, 8 ரொம்ப மோசம், 12 இருக்கக்கூடாது. அது வந்து சரியாக இருக்காது. அப்போது அது பார்த்தோன்னே நமக்கு தெரியும். நீங்கள் 6னா இவர் அடுத்தவருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் 6 இருந்ததுன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஜாதகம் 8 ஆயிரும். 6, 8 இருக்கிறது நல்லதில்லை. எப்பயும் சண்டை இருக்கிற மாதிரி இருப்பார். அதனால் அதையும் தவிர்க்கணும். 2, 12 இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது பொருத்தங்கள் 6 பொருத்தம் வந்தாலே சந்தோஷமாக செய்யலாம். பட் பொருத்தங்களை பார்க்குறதுக்கு உண்டான சிம்பிளானது இனி வர்ற வீடியோவில் அது தயார் பண்ணிகிட்ருக்கேன், விரைவில் போடுறேன். நன்றி.